குமாரபாளையத்தில் ஒரு போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. குழந்தைங்க 2 குழந்தைங்களை வந்துட்டு பாலியல் தொல்லை பண்ணாங்க. ஒரு வயசானவர் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்கள வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கிடைச்சதுக்கப்புறம் அவங்க கையில் கிடைச்சதுக்கப்புறம் எப்படி வந்து விடுவாங்க? லா படி அதை வந்து விட மாட்டாங்க. பட் வந்து பீப்புள்ஸ் வந்து அதையும் கேட்டு வந்து போராடுறாங்க. எஸ், ஓகே, ஃபைன், உங்களோட கோவம் எனக்கு புரியுது. பட் வந்து இதில் இருக்கிற ரியாலிட்டி வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா எப்படி வந்து ரிட்டர்ன் கிடைக்கும்? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைச்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணிடணும். பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ்கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணீங்கன்னா எப்படி வந்து கொடுப்பாங்க, எப்படி வந்து கிடைக்கும்? அது லா படியே வந்து அது வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பிரச்சனை வரும், இங்கேருந்து ஒரு பிரச்சனை வரும். அதனால் வந்துட்டு அதை யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு டைம் இன்கம் போயிருச்சுன்னா இல்லை ப்ரொடெக்ட் வேணா பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்ற வேணா நினைப்பாங்க, நீங்கள் எதாவது பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்களோட கடமை. ஸோ நீங்கள் தான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துக்கணும். ஸோ வந்துட்டு இனிமேல் ஏதாவது நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து ப்ரைவேட்டாக கொடுத்து கூட்டிகிட்டு போங்க. அப்படின்னா ஒரு 10 பேர் 20 பேர் அடித்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. பட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அவனை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டு போராட்டம் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த அளவு தண்டனை கிடைக்குங்கிறது வந்து தெரியல. ஆனால் வந்து கடுமையான தண்டனை இருக்கணும். அது தெரிஞ்சால் தான் வந்துட்டு எல்லாருமே வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துங்க குழந்தைங்கள்ட்ட. குழந்தைங்களை தனியாக விடாதீங்க, எங்கேயுமே தனியாக விடாதீங்க. பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், வெளியே கூட தனியாக விடாதீங்க. ஏன் கூட இருக்க மாட்டீங்களா? பேரண்ட்ஸுக்கு அதை விட என்ன வந்து வேலைன்னு எனக்கு தெரியல. 1.5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது நடக்கிறப்ப பேரண்ட்ஸ் வந்து கையோடு இருங்களேன், கையோடு கூட்டிகிட்டு போங்களேன், எங்கே போனாலும் கையோடு கூட்டிகிட்டு போங்களேன். ஏன் சின்ன பிள்ளைங்கள அது வளர்த்துறதை விட வந்து உங்களுக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பிரச்சனை எங்கேருந்து வெளியே வந்தாலுமே தொல்லை நடந்துருச்சு இப்படிங்கிற மாதிரி என்ன தொல்லை வந்தாலுமே வெளியே நடக்குது இல்லை ரொம்ப கிட்ட நடக்குதுன்னா இதெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியலைன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு வேலை? நான் இதில் வேறு யாரையுமே வந்து நான் வந்து குத்தம் சொல்லவே மாட்டேன். இவங்க பிரச்சனை, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இந்த மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் தாண்டி பெற்றவங்களான உங்களை தான் வந்து சொல்லுவேன். நீங்கள் ஒழுங்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கண்ணுக்குள்ளே வச்சு அவங்கள பார்த்துக்க வேண்டியது, வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை. அவங்களுக்கு எதுவுமே நடக்க விடாமல் தடுக்க வேண்டியது உங்கள் கடமை. ஒரு 10 வயசு வரைக்கும் ஏன் கூடவே இருங்களேன். எங்கே போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எங்கேயாவது வெளியே போகிறாங்களா, கடைக்கு போகிறாங்களா, கடைக்கு கூட்டிகிட்டு போங்களேன். ஏன் நீங்கள் கடைக்கு போக மாட்டீங்க? அவங்களுக்கு வேலை கொடுத்து தனியாக அனுப்புறீங்களா? ஏன் 10 வயசில் அப்படி அனுப்பி என்ன பண்ண போகிறீங்க? குழந்தைங்களுக்கு வளர்த்தி தனியாக வளர்த்துறது வந்து இதுக்கு பேர் தனியாக வளர்த்துறது கிடையாது. 10 வயசில் அந்த குழந்தைங்களால என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நிறையா வயசு இருக்குது. 10 வயசில் தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 10 வயசு வரைக்கும் குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸான அவங்க தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ வந்து இதில் அவங்க குத்தம், இவங்க குத்தம் அதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஸோ நீங்கள் தான் வந்து நல்லா பார்த்துக்கணும், கூடவே இருந்து பார்த்துக்கணும்.